am Balaji, the interior designer. The company's name is Shraddha Interiors. I welcome you to the home tour of Mr. and Mrs. Rupan's residence in Ayanavaram. Welcome. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது வீடு கிடையாது, ஒரு 14 years old ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம ரீமாடல் பண்ணியிருக்கோம். இந்த டெர்மைட் இஷ்யூ இருந்ததுனால வந்து இந்த வாசக்கால் டோர்ஸ் எல்லாமே மாற்றிருக்கோம். மாற்றும் போது வி டோன்ட் வாண்ட் இட் டு பி வெரி வெரி ரிலீஜியஸாக இல்லாமல் அந்த சென்டம் ரொம்ப கான்டெம்பரரியாக ஃப்ளஷ் டோர் மாதிரி ஒரு லுக் இல்லாமல் ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காகவும் இருக்கணும், அந்த சென்டம் கொஞ்சம் தெய்வீகமாகவும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு மாடர்ன் ஆர்ட்டில் ஒரு விநாயகர் ஒரு ஸ்மால் ஓம் மாதிரி போட்டுட்டு வச்சுருக்கோம். அதில் ஒரு அழகான ஒரு 14 inch பிராஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இட் ஹாஸ் 2 டவர் போர்ட்ஸ். அண்ட் கமிங் டு த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இது வரைக்கும் ஹால் இருந்தது, அதுக்கப்புறம் பால்கனி மாதிரி இருந்தது. அண்ட் வி வாண்டட் அ வெரி வெரி பிக் ஹால். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இங்கே இருந்த வாலை வந்து நம்ம தட்டி எடுத்துட்டு ஒரு பெரிய ஹாலாக ஆக்கியிருக்கோம். அண்ட் இங்கே ஒரு பீம் வருது, இங்கே ஒரு பீம் வருது, இதெல்லாம் வந்து மிக்ஸ் அண்ட் பிளேல பக்காவாக இருக்கணுங்கிறதுனால ஃபால் சீலிங் லெவலை கீழே இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக மாதிரி பண்ணியிருக்கோம். We don't want to miss the ventilation. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வென்டிலேஷன். ஸோ இந்த லுக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அழகாக அந்த நேச்சர் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we have retained this point. அழகாக ஒரு UPVC விண்டோ கொடுத்துருக்கோம், such a way that light and air will come but mosquitoes will not come அப்படிங்கிற மாதிரி. ஸோ அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். அகெயின் வந்து பார்த்தா இந்த ஒரு பால்கனி ஃபீலும் வேணும். ஏன்னா ஒரு வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு லுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ வி வாண்டட் அ பால்கனி ஃபீல். அந்த ஃபீல் ரீட்டைன் ஆகணுங்கிறதுனால இங்கே மட்டும் ஒரு ஃபேன் போடாமல் ஒரு அழகாக சாண்டலியர் போட்டு அழகாக வச்சுருக்கோம். இப்போ அப்கிரேடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பக்கம் வந்து ஒரு பேம்பூ சேர் அண்ட் ஒரு டீபாட் டேபிள் வந்தது அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இட் வில் ஸ்டில் லுக் லைக் அ பால்கனி. அட் த சேம் டைம் when they have a party or something they can use it like a complete living area. And another big challenge was TV எந்த பக்கம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. And first we thought we will place the TV in this wall. இந்த வாலில் வச்சோம் அப்படின்னா அழகாக இந்த பக்கம் ஒரு 2-seater, இந்த பக்கம் ஒரு 3-seater மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஊஞ்சல் மாதிரி போட்டுட்டு அந்த பக்கம் இந்த டீபாட் டேபிள் அண்ட் பேம்பூ சேர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து டிவி வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து 55-60 inches போக ஆரம்பிச்சதுனால இங்கே இருக்கிற 5 feet வால் வந்து நமக்கு அது பத்தலை. ஸோ அதனால் we thought we would shift the TV to this area so that இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் போல்டாயிடுச்சு. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 9 feet வந்து ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் அண்ட் 6 feet வந்து டிவி யூனிட் அண்ட் அது 2 பக்கமும் 1 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வச்சு ஒரு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் அழகாக. ஸோ இதுதான் இப்போ அப்கமிங் ட்ரெண்ட். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மைக்காஸ் லேமினேட்ஸ் ஒட்டுவோம், அப்புறம் வீனியர்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்துருச்சு. இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்கமிங் ட்ரெண்ட் அந்த மாதிரி தான். இந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி பிக் ஏரியா இல்லையா. இப்போ வந்து ஒரு டைனிங் ஏரியா இருக்குது, ஒரு லிவிங் ஏரியா இருக்குது, ஒரு பால்கனி இருக்குது. இதை எல்லாத்தையுமே கிளப் பண்ணி ஒரு ஏரியாவாக மாற்றிருக்கோம். ஸோ வி cannot put 2 different ACs, எல்லாமே அஃபெக்ட் ஆகும், பைப்பிங் எல்லாமே கஷ்டமாக இருக்குங்கிறதுனால we opted for a Daikin கேசட் ஏசி ஆஃப் 210. ஸோ இது வந்து போட்டிங்கன்னா ஒரு 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் லிவிங் ஏரியா அண்ட் டைனிங் ஏரியா வந்து உங்களுக்கு கூல் ஆகிடும். அண்ட் இஃப் யூ க்ளோஸ் தி பால்கனி ஏரியா இந்த சில்னஸ் வந்து உங்களுக்கு கிச்சனுக்குமே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நம்ம அழகாக பிளான் பண்ணியிருக்கோம். அந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங். ஜென்ரலி ஃபால் சீலிங் வந்து பார்த்தா ஜிப்சம் போர்டில் பண்ணிட்டு அழகாக வந்து பெயிண்டிங் பண்ணுவோம் மல்டிபிள் லேயர்ஸில். பட் இந்த தடவை என்ன பண்ணுறோம்னா இப்போ ட்ரெண்ட் வந்து பார்த்தா வால் பேப்பர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் வந்து அக்ரிலிக்கில் வந்து CNC ஒர்க் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்து பேக் லைட் கொடுத்து அது மாதிரி அழகாக கொண்டு வரும். ஸோ திஸ் கஸ்டமர் இன் பர்டிகுலர் வாண்டட் த வால் பேப்பர்ஸ் இன் த சீலிங். ஸோ வி ஆப்டட் ஃபார் திஸ். அண்ட் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அண்ட் எல்டர்சன் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 6.5 கிட்ட ஹைட் இருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து வி டோன்ட் வாண்ட் த ஃபால் சீலிங் டு கோ பிலோ தி லேயர். ஏன்னா ஆல்ரெடி சீலிங் வந்து 9.25 தான் இருந்தது. ஸோ வி டோன்ட் வாண்டட் த ஃபேன் டு கம் டவுன். ஸோ இனிஷியலாக எந்த இடத்துல வந்து ஃபேன் ஹூக் இருந்ததோ அதே ஃபேன் ஹூக்லேருந்து கொண்டு வந்தால் தான் ஸோ தட் யாராவது கை தூக்குனா கூட இந்த ஃபேனில் இங்கே படாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத we have decided such a way. And coming to the dining area, இதுதான் அவங்களுடைய பூஜா ஏரியா as well as a டைனிங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பூஜா கூட வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய கார்விங் இருக்கும், கலசம், கோபுரம், கஜலக்ஷ்மி, கஜ கணபதி, ரங்கநாதர் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சைடில் பில்லர்ஸ் வச்சு கடசல் காலில் வச்சு அழகாக பண்ணிட்டு இருந்தோம். மோர் ஆஃப் வீனியர்ஸ் அண்ட் பாலிஷ் எல்லாம் இருந்தது. இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டி அண்ட் கான்டெம்பரரியாக மாறினதுனால அண்ட் வி வாண்டட் டு கோ வித் ட்ரெண்ட். ஸோ இப்போ வந்து CNC ஒர்க்ஸ் தான் இப்போ ஹேப்பனிங்காக இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் CNC திங்ஸ். ஸோ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா in such a way it is completely open. இப்போ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet ஒரு பூஜை மண்டபம் பண்ணும்போது பிக்கஸ்ட் சேலஞ்ச் இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி நிற்கும் போது சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து பூஜை நடக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம்னா பைஃபோல்ட் டோர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். such a way that இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு யார் வந்து எங்கேருந்து பார்த்தாலும் they can participate in the celebrations and everything.
அண்ட் வந்து இது வந்து நேவேத்திய ட்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பூஜை நடக்கும்போது இந்த இடத்துல டெஃபினட்டாக கோலம் போட்டு விளக்கு ஏற்றி எல்லாம் வச்சுருவாங்க, ஐடல்ஸ் எல்லாம் வச்சுருவாங்க. ஸோ இப்போ வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு நேவேத்தியம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கீழே குடிஞ்சு நிமிந்து இடத்துலாம் பண்ண முடியாது. ஸோ தட் வே வி ஹவ் டன் அ பிரசாதம் ட்ரே. ஸோ இங்கே வச்சு தே கேன் டூ ஆல் தி ஆஃபரிங்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அண்ட் ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ராயர்ஸ் ஃபார் தி பூஜா ஐட்டம்ஸ், புக்ஸ், திரி, ஊதுவத்தி எல்லாமே இங்கே வச்சுக்கிறதுக்கு நீட்டாக வச்சுருக்கோம். அண்ட் இப்போ வந்து எல்லாம் வந்து சில்வர் வெசல்ஸ், சில்வர் ஆஃபரிங்ஸ், ஐடல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ சேஃப்டி ஆங்கிள் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால we have given one lock and key here. ஸோ இது வச்சுட்டு நம்ம திங்ஸை லாக் பண்ணிட்டோம்னா it will be safety. At the same time here also we have a lock. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூஜா யூனிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ மேடு கிட்ட வந்து ஒரு கீ இருக்குன்னா கூட அவங்க திறந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம். ஸோ இங்கே எதாவது காண போயிடுச்சா இல்லையான்ற பயம் இல்லாமல் இருக்கலாம். அட் த சேம் டைம் டைனிங் வந்து we don't want it to be very big. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் I used to always say chimney is the ego product. பக்கத்து வீட்டில் இருக்கேன்னா நம்ம சிம்னி யூஸ் பண்ணுறோம், தவிர சிம்னி டேபிள் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. சிமிலர்லி டைனிங் டேபிள் ஆல்சோ இன்றைக்கி எல்லாமே வந்து கவுச்சில் உட்காந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், கையில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டைனிங் டேபிள் இஸ் நாட் நெசசரி, பட் இன் கேஸ் ரொம்ப எல்டர்லி கெஸ்ட் வராங்கன்னா அப்போ மட்டும் தான் வீல் பி யூஸிங் டைனிங் டேபிள்ஸ். ஸோ வி வாண்டட் டு கீப் இட் வெரி வெரி மினிமல். அவங்க ஃபேமிலியே 4 மெம்பர்ஸ் தான். ஸோ வி ஹேவ் 2 சேர்ஸ் இந்த பக்கம் போட்டுக்கலாம், இந்த மாதிரி டெஸ்க் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நாட் நெசசரின் போது டெஸ்க்கை வேணால் உள்ளே தள்ளிட்டோம்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஏர்லியர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப செராமிக்காகவே இருக்கும். இப்போ வந்து அப்புறம் இந்த மாதிரி வந்தது, இந்த கோல்டன் எட்ஜ் ஒர்க் பண்ண மாதிரி வந்தது. அண்ட் டேப்ஸ் யூஸ் டு பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், பட் வி வாண்டட் எவ்ரி திங் டு பி இன் கோல்டன் ஷேட். ஸோ அந்த டேப்ஸ் ஆகட்டும், அந்த வாஷ் பேசின் ஆகட்டும், எல்லாமே வந்து கோல்டன் ஃபினிஷில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். The biggest highlight of this house is projectors. I went for a vacation in the month of May to USA. என் சிஸ்டர் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு when I want to bring back something to as a memory மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கும் போது I thought I will go for laptops, mobiles, everything. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா I don't use all those things so well. So I bought one projector for my house. ஸோ அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அட் த சேம் டைம் என்னோட எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இந்த ப்ரொஜெக்டர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we initiated this project. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் தான் ஹைலைட். அந்த ஆடியோ வந்து நீங்கள் இப்போ கேட்கலாம், ஸ்க்ரீன் அழகாக இறங்கி அழகாக ஏறும். அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும், 2 பக்கமும் சாம்சங்கோட ரியர் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர் இருக்கும். இது வந்து அல்டிமேட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு மெஸ்மரைசிங்காக இருக்கும். அண்ட் மேலே இருக்கிற ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் RGB லைட். ஜென்ரலி ஃப்ராஸ்டி ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு, ஒயிட்டில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தா ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூவில் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து உங்களுக்கு லிங்கரிங் ஆகிட்டே இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க.
ரெஸ்ட் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலி பிளெயின் மிரர்ஸ் தான் கொடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கலர் சேஞ்சிங் லைட்ஸ். இதெல்லாம் இப்போ செயின்ட் ப்ளூ வந்துச்சு, ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பெஸ்ட் திங் இஸ் ஷவர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஷவர் கியூபிகல்ஸ். அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் ரெயின் ஷவர் இருக்கும். இங்கே வந்து ஷவர் பேனல் இருக்கு. ஸோ ஷவர் பேனல் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு தலைக்கும் வரும், பாடிக்கும் வரும். அட் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். இன் அடிஷன் நீங்கள் ஹேண்ட் ஷவரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அண்டு தனியாக இங்கே ஒரு ஃபிட்டிங்கு அங்கே ஒரு ஃபிட்டிங்னு போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த வென்டிலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து யூபிவிசி வென்டிலேட்டர்ஸ் தான் எல்லாரும் போடுவாங்க. பட் நம்ம வந்து அலுமினியம் வென்டிலேட்டர்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூ கேன் ஓப்பன் திஸ் லைக் திஸ். இதனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் வந்து நல்லா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சச்சவே ஸ்டிங்க் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக. அட் த சேம் டைம் இது போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வாட்டரில் வந்து நிறையா சம்டைம்ஸ் சால்ட் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து உங்களுக்கு அந்த க்ளாசெட் மேலேயோ டேப்ஸ் மேலேயோ படும்போது தண்ணி கலர் வந்து டீகலரைசேஷன் ஆகும் டேப்ஸ். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு திஸ் பார்ட்டி கியூபிகல் இஸ் டெஃபினெட்லி வெரி பிக் சக்ஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி சவுண்ட் ப்ரூஃப் அண்ட் வந்து பேங் ப்ரூஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இங்கே இருக்குது, பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் அஃபெக்ட். ஏன்னா இங்கே புஷ் கொடுத்துருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் கிளாஸ்க்கும் ப்ராப்பர் சேஃப்டி, டைல்ஸ்க்கும் சேஃப்டி. அட் த சேம் டைம் ரெனோவேட் பண்ணும்போது வி வேர் வெரி கிளியர் தட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து 1 ஃபீட்டுக்கு 1¼ இருக்கும், 1 ஃபீட்டுக்கு 1½ இருக்கும், 2x1 டைல்ஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே மாறியாச்சு. இப்போ வந்து வால்க்கு வந்து 4x2 டைல்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி 1x1 தான் எல்லா வீட்லையும் போட்டிருப்போம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 டைல் போட்டிருக்கோம் ஆன்டிஸ் கிட்ட. அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தா 4x2 கிளாசி ஃபினிஷில் டயர்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்.